அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சர்மிலன் செஸ். இன்றைய என்னுடைய இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது மிக்ஸ்ட் டாக்டிக்ஸ், எல்லாத்தையும் கலந்த டாக்டிக்ஸை இப்பொழுது உங்களுக்காக நான் வழங்க போகிறேன். இதில் 5 விதமான மிகவும் முக்கியமான செஸ் டாக்டிக்ஸை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இது மிக்ஸ்ட் டாக்டிக்ஸ் என்று அழைக்கப்படும். ஓகே, பாருங்கள், இப்பொழுது உடனடியாக நாங்கள் முதலாவது டாக்டிக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஆம், தற்போது நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், முதலாவது டாக்டிக், அதாவது மிக்ஸ் டாக்டிக்ஸில் முதலாவது டாக்டிக்கை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதாவது முதலாவது நகர்வாக பிளாக்கினுடைய நகர்வு இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஓகே, வாருங்கள், இப்பொழுது நாங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவ் குயின் D1. இந்த சூழ்நிலையில் தற்போது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த குயின் இந்த குயினை கட் பண்ண போகிறது. ஓகே, இப்போ இந்த குயினால் இதை வெட்டலாம், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பை கொண்டு போய் இங்கே வைக்கலாம், வச்சு இங்கே பாதுகாக்கலாம். பாதுகாத்தாலும் இந்த நைட் இந்த பிஷப்பினை வெட்டிவிடும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இரண்டாவது நகர்வாக ஒயிட்டினுடைய நகர்வு பிஷப் E3. அதன் பிற்பாடு பிளாக் நைட் என்ன செய்கிறது என்றால், ஒயிட் பிஷப்பை கட் பண்ணுகின்றது. கட் பண்ண ஒயிட் குயின் பிளாக் நைட்டை கட் பண்ணுகின்றது. தற்போது என்ன நடக்கிறது என்று கவனமாக பாருங்கள். தற்போது ஒயிட் பிளாக் ஆனது C1க்கு தன்னுடைய போனை புஷ் பண்ணி ஒரு குயினை பெற்று விட்டது. இந்த ஆட்டத்திலே அழகானதொரு வெற்றியை பிளாக் பெற முடியும். ஏனென்றால் பிளாக்கு கூடுதலான காய்கள் காணப்படுகிறது. அதாவது 2 குயின் 3 போன். ஆனால் ஒயிட்டுக்கு 4 போன், ஒரு குயின் அண்ட் பிஷப் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே பிளாக் இந்த ஆட்டத்தில் ஒரு அழகான ஒரு வெற்றியை பெற முடியும். ஓகே, இந்த டாக்டிக்கை நீங்கள் பார்த்து புறம்பாக உங்களுடைய செஸ் போர்டில் இந்த காய்களை அடக்கி விளையாடுவதன் மூலம் உங்களுடைய சதுரங்க யுக்தி திறனை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, பாருங்கள், டாக்டிக் 2க்கு நாங்கள் போகலாம். ஓகே, ஆம், இது இரண்டாவது டாக்டிக், அதாவது மிக்ஸ் டாக்டிக்கில் இரண்டாவது டாக்டிக். இது பிளாக்குக்கான டாக்டிக். இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணுகிறது. அது எவ்வாறு என்பதை பாருங்கள். ஆனால் பிளாக் தவறாக நகர்த்துமாக இருந்தால் இதில் ஒயிட் வின் பண்ணும். அதுவும் எவ்வாறு என்பதை நான் உங்களுக்காக விளங்கப்படுத்த போகின்றேன். கவனமாக பாருங்கள். ஓகே, முதலாவதாக பிளாக்கினுடைய நகர்வு. பிளாக் என்ன செய்கிறது என்பதை இப்பொழுது பாருங்கள். இந்த குயின் இந்த ரூக்கை தான் வெட்ட வேண்டும். பதிலாக இந்த குயினை வெட்டுமாக இருந்தால் இந்த ரூக் இங்கே செக் அடிப்பதன் மூலம் அழகானது ஒரு செக்மேட்டை வாய்ப்பு பெற்றுவிடும். எனவே இதை கருத்து கொண்டு விளைக்க ஆட வேண்டும். ஓகே, முதலாவது நகர்வாக குயின் கிராஸ் F1 செக். அடுத்ததாக ஒயிட்டினுடைய நகர்வு. ஒயிட் என்ன செய்கிறது என்றால், பிஷப்பினால் குயினை கட் பண்ண, தற்போது குயின் கட் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகிறது. இந்த ஆட்டத்திலே அழகானது ஒரு வெற்றியை பிளாக் பெற முடியும். ஏனென்றால் பிளாக்கு 4 போன்கள், ஒரு நைட் மற்றும் ரூக் காணப்படுகின்றன. ஆனால் ஒயிட்டுக்கு 4 போன், ஒரு பிஷப் மட்டும் காணப்படுகின்றது. இப்பொழுது பிளாக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே தற்போது இந்த குயினானது இந்த குயினை கட் பண்ணினா என்ன நடக்கும் என்று பாருங்கள். இப்பொழுது குயின் கட் பண்ணிவிட்டது. இந்த சூழலை இந்த ரூக் இங்கே செக் அடிப்பதன் மூலம் அழகானது ஒரு செக்மேட், ஒயிட் வின் பண்ணி விட்டது. இது இரண்டாவது டாக்டிக். ஓகே, பாருங்கள், மூன்றாவது டாக்டிக் நாங்கள் போகலாம். அதாவது மிக்ஸ் டாக்டிக்ஸ் 3. ஓகே, ஆம், இது மூன்றாவது செஸ் டாக்டிக்ஸ். ஓகே, மிக்ஸ் டாக்டிக்ஸில் மூன்றாவது பகுதி. இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ணுகிறது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த நகர்விலே ஒயிட்டுடைய நகர்வு முதலாவதாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஓகே, முதலாவது நகர்வு நைட் E5. ஓகே, தற்போது இந்த நைட் என்ன செய்கிறது என்று கவனமாக பாருங்கள். நைட் இந்த குயினை அட்டாக் செய்து கொண்டிருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அத்துடன் இந்த பிஷப்பானது இந்த குயினை கட் பண்ண போகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. தற்போது பிளாக் என்ன செய்கிறது என்றால், பிஷப் கிராஸ் E2 குயினை கட் பண்ண இது ஒரு பேட் மூவ்ஸை பிளாக் மேற்கொண்டிருக்கிறது. அதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே பிளாக் தோல்வி அடைய போகிறது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்விலே நைட் கிராஸ் D7 குயின் போய்விட்டது. ஆனால் தற்போது இங்கே பாருங்கள், இந்த நைட் இந்த ரூக்கை ரேப் பண்ணி எடுக்க போகின்றது. ஓகே, அடுத்த நகர்விலே பிஷப் கிராஸ் D3 பிஷப்பினை வெட்ட, ரூக் கிராஸ் D3. அடுத்ததாக எதுவும் செய்து கொள்ள முடியாது பிளாக்கினால்.
பிளாக் என்ன செய்கிறது என்றால் ரூக்கை D8க்கு இங்கே நகர்த்த தற்போது பியூட்டிஃபுல் ரூக் ரேப் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்கள் ஒயிட்டுக்கு காணப்படுகிறது. எனவே அழகான வெற்றியை ஒயிட் பெற முடியும். இப்பொழுது வெட்டுவாளாக இருந்தால் டோட்டலி இந்த கேமை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்டத்திலே யாருக்கு கூடுதலான காய் இருக்குது என்றால் ஒயிட்டுக்கு. ஏனென்றால் 10 ரூக் 7 போன்கள் பிளாக்கு 7 போன்கள் ஒரு நைட் மற்றும் ஒரு ரூக் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே அழகான வெற்றியை ஒயிட் பெற முடியும். ஓகே, பாருங்கள் அடுத்த 4வது டாக்டிக்கு நாங்கள் போகலாம். ஓகே, ஆம், இது 4வது செஸ் டாக்டிக்ஸ், அதாவது மிக்ஸ் டாக்டிக்ஸிலே 4வது. இது முதலாவது நகர்வு ஒயிட்டுடைய நகர்வாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். இந்த ஆட்டத்திலே ஒயிட் செக்மேட்டின் ஊடாக வின் பண்ணுகிறது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஒயிட் என்ன செய்கிறது என்றால் நைட் போகின்றது F4. ஓகே, தற்போது பாருங்கள் இந்த நைட் என்ன செய்கிறது, எந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பாருங்க. இந்த நைட் இந்த ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணுறது. எனவே கிங் இங்கே போக முடியாது. அடுத்த இந்த நைட் இந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது, இந்த இடத்தையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறது. எனவே கிங் இங்கே போகலாது, இங்கே போகலாது. அடுத்தது இந்த நைட் இதையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றது. எனவே இந்த கிங்கினால் இங்கே வர முடியாது. அடுத்தது இதையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிளாக்கினுடைய ரூக் E1 இங்கே வைக்க தற்போது ஒரு பியூட்டிஃபுல் மூவை மேற்கொள்ளுகின்றார் ஒயிட். நைட் F5 and checkmate. That's it. இந்த ஆட்டத்திலே ஒயிட் செக்மேட்டின் ஊடாக வின் பண்ணிவிட்டது இந்த டாக்டிக். ஓகே, வாருங்கள் இப்பொழுது 5வது செஸ் டாக்டிக்கு நாங்கள் போகலாம். ஓகே, ஆம், தற்போது நாங்கள் பார்க்கவிருப்பது 5வது இறுதியுமான டாக்டிக். இது மிக மிக கடினமான டாக்டிக். இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். முதலாவது நகர்வு ஒயிட்டுடைய நகர்வாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஓகே, முதலாவது நகர்வு பிஷப் போன்றது F5. இப்பொழுது இங்கே இந்த ரிக்கை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்னவென்றால் இந்த ருக் ரெடியிலே செக்மேட். ஓகே, எனவே இதை செக் அடிக்காமல் தடுக்க வேண்டும் விளக்கினால். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. தற்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் குறைவான காய்கள் தான் ஒயிட்டுக்கு காணப்படுகின்றன. எனவே இந்த ஆட்டத்தை கவனமாகவும் நுணுக்கமாகவும் பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வாக குயின் கிராஸ் A2 செக். தற்போது கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் C1. அடுத்ததாக குயின் A1 செக். அடுத்ததாக கிங் போகின்றது D2. அடுத்த செக் ரூக்கினால் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது கிங் போகின்றது E2 கிங்கே போக. அடுத்த ரூக் D2 செக். ரூக்கை இழக்கின்றது என்று நினைக்கிறேன். வெட்டுகிறாரா? வெட்டுகின்றது. வெட்ட அடுத்த போனை புஷ் பண்ணுகின்றார். புஷ் பண்ணி செக் அடிக்கின்றார். பிளாக் செக் பண்ணி போன் வெட்டுகின்றது. அடுத்ததாக 6வது நகர்வாக ரூக் D8 and செக். எகைன் செக் அடிக்கப்படுகிறது. இங்கே அடிக்க இப்பொழுது நைட் 5 பிளாக் பண்ணுகிறது செக். இப்பொழுது பிஷப்பினால் வெட்டுகிறார். ரூக்கினால் வெட்டுகிறார். பிஷப்பினால் வெட்டவில்லை, ரூக்கினால் வெட்டுகிறார். ரூக் கிராஸ் D4 செக். அதன் பிற்பாடு கிங் போகிறது E2. அடுத்ததாக பிஷப் C4 செக். ஓகே, அடுத்ததாக கிங் F3. அடுத்ததாக குயின் கிராஸ் C3 செக். அடுத்த கிங் போகின்றது G2. தற்போது விளக்கினால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. அழகானது வெற்றியை ஒயிட் பெற போகின்றது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ஆட்டத்திலே இந்த ரூக் கொண்டு இங்கே செக் அடித்தால் செக்மேட். இந்த குயின் எதுவும் செஞ்சு வந்தாலும் இது வெற்றிவிடும். எதுவுமே செய்து கொள்ள முடியாது. எனவே அழகானது வெற்றியை ஒயிட் பெற முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய் பாய். காட் பிளஸ் எவ்ரிவன். தேங்க் யூ.